ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா சிக்கன் நக்கட்ஸ் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருள் பார்க்கலாம். சிக்கன் ஒரு 300 கிராம் எடுத்திருக்கேன். போன்லெஸ் சிக்கனு, ஒரு பெரிய வெங்காயம், 10 பூண்டு, ஒரு அரை ஸ்பூன் மிளகு, 2 காஞ்ச மிளகாய். நம்ம எதுக்காக போடுறோன்னா பூண்டு பவுடர், ஆனியன் பவுடர் தான் போடுவாங்க. கார்லிக் பவுடர், ஆனியன் பவுடர் போடுவாங்க. நம்மள்கிட்ட அது இல்லாதனால நாங்கள் இப்படியே ட்ரை பண்ணோம். இதையோடைய வெள்ளைக்கரு ஊற்றிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் கிட்ட போட்டுக்கலாம். சிக்கன் நல்லா புழிஞ்சு எடுத்துருங்க, இல்லைன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். ஷேப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதுக்கடுத்து ஆயில் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கலாம். நான் நார்மல் ப்ரெட்டு வாங்கி தான் ப்ரெட்டை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ வாங்க எல்லாத்தையும் எடுத்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் தண்ணியாக தெரிஞ்சிச்சு, அதுக்காக நான் கொஞ்சம் ரைஸ் ஃப்ளார் சேர்த்துருக்கேன். கையில் எண்ணெய் தடவிட்டு உங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்குதோ எப்படி வேணால் நம்ம ஷேப் போட்டு பண்ணிக்கலாம். ஒவ்வொரு முட்டையை எடுத்து அதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அந்த நக்கட்ஸ் எடுத்து அந்த முட்டையில் டிப் பண்ணிவிட்டு மிக்ஸியில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா அதை டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம அதை ஃப்ரீசரில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் பொரிச்சு எடுங்க. மேலே நல்லா க்ரன்ச்சியாகவும் உள்ளக்க நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ நம்மளுக்கு சிக்கன் நக்கட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.